ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கேக் ஆர்டர் பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 1/2 kg பிளாக் கரண்ட் கேக். இந்த ஆர்டரை என் தங்கச்சி தான் என்கிட்ட ப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அவங்க ஆஃபீஸில் இருக்கிற அவள் கொலீக்கு பர்த்டேவான். ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டும், சரி அந்த கேக் ஆர்டரை எதுக்கு வெளியே கொடுக்கணும், நம்ம அக்காக்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தா. ரொம்ப சிம்பிளாக போதும், கேக்கோட டாப்பில் வேர்டிங்ஸ் மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லியிருந்தா. அவள் கேட்ட வேர்டிங்ஸுமே கேக் மேலே போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். கேக் ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு கால் பண்ணி வந்து கேக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால், மறுபடியும் என்கிட்ட கேட்குறேன் எனக்கு அதை ப்ராங்க் கேக்காக பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு. அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி ப்ராங்க் கேக்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன், யாரையும் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கேக் மேலே டின்னை கவுத்தி ப்ராங்க் கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சா, நான் என் தங்கச்சியை ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஸோ கேக் ஃபுல்லாமே ஃபினிஷிங் முடிச்சுட்டு அவள் கேட்ட வேர்டிங்ஸுமே கேக் மேலே எழுதிட்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என் தங்கச்சி தான் வந்திருந்தா. ப்ராங்க் கேக் பண்ணல உன்ட்ட சண்டை போ அப்படின்னு சொல்லியிருந்தா. கடைசியாக அவள்கிட்ட ப்ராங்க் கேக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் தங்கச்சி ஏமாற்ற மனசு வரல.